நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. நான் ஆல்ரெடி 42 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்ட் 1, 2, 3 சொல்லி 42 வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 42வது வீடியோவில் கண்டினியூ தான் இது சரிங்களா. 2022 குரூப் 4 நடந்த ஒரு கொஸ்டின். இது 42வது வீடியோவில் 50 கொஸ்டின் போட்டிருப்பேன். இது வந்து 43வது வீடியோ சரிங்களா. மோனை தொடை இது பாருங்க 51வது கொஸ்டின் பாருங்க. மோனை தொடை எத்தனை வகைப்படும் சரிங்களா. இது எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா 8 வகைப்படும். பாருங்க 52வது கொஸ்டின். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எதுக சரிங்களா. மோனைனா முதலெழுத்து ஒற்று வருதுதான் மோனை. இது பாருங்க புனிதமுற்று புத்தக சாலை பூ பூண்டு 2 எழுத்து ஒற்று வருது. இது வந்து மோனை சரிங்களா. அடுத்து பாருங்க 53வது கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது என்ன வாக்கியம் கேட்டீங்கன்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறாத ஒரு எதிர்மறை வாக்கியம் வந்து கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் சரிங்களா. பாருங்க 54வது கொஸ்டின். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிய கேட்டா அரசு ஆணை பிறப்பித்தது. அரசு ஆணை பிறப்பித்தது வந்து கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. பாருங்க அண்ணனோடு கூடு கட்டு தமிழ் படி இதெல்லாம் வந்து கட்டளை தொடர்ல வருது சரிங்களா. 55வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க 5 மாடுகள் மேய்ந்தன சரிங்களா. இதுல வந்து விடைக்கேற்ற வினாவுனா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. 56வது கொஸ்டின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வினாவுனா இங்கு நகர பேருந்து நிற்குமான்ட்டு அதுக்கேற்ற விடைக்கேற்ற வினா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 42 வீடியோ போட்டிருக்கேன். 42வது வீடியோல 50 கொஸ்டின் இருக்கும். இதோட கண்டினியூ வந்து அங்க இருக்கு 42வது வீடியோல. இது வந்து 43வது வீடியோ சரிங்களா. ஆல்ரெடி எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டுட்டு இருக்கேன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன மாதிரி மெத்தடில் கேட்பாங்க தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இல்லை, இது சீனியர் படிக்கிறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன கொஸ்டின் எப்படி மாடலில் கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால இந்த கொஸ்டினை பார்த்துச்சுல உங்களுக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் கிடைக்கும். சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் கிடைக்கும். சீனியர் படிக்கிறவங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். அதனால உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் டிஎன்பிஎஸ்சி படித்தா இதை ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. 57வது கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதெல்லாம் வந்து இந்த வேர்டு தான் கரெக்டாக இருக்கு. மற்ற வேர்டெல்லாம் மாறி மாறி கிடக்கு சரிங்களா. அடுத்து சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்க தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான பதில். அடுத்து சரியான அகர வரிசையில் சொந்த சொல்ல. இது பார்த்தீங்கன்னா சரியான அகர வரிசையில் வந்து கோ மேதகம் மரகதம் மாணிக்கம் சரிங்களா. இது வந்து சரியா இருந்திருக்கு. ஆப்ஷன் பி தான். அடுத்து பேர் சொற்களை அகர வரிசைப்படி எழுத்துக. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த அகர வரிசைப்படி உயிரெழுத்துக்கள் தான் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருங்கிறது ஆள வர வந்து உயிரெழுத்துக்காக இருக்கு. அதுக்கப்புறம் ஓணான், அதுக்கப்புறம் கிளி, தேனி, தையல், பழம், மான். இதுதான் கரெக்டாக இருக்கு. தேடு இந்த வினைமுச்சு சொல்லுங்கட்டா தேடு இது வினைமுச்சு சொல்லுங்கட்டா தேடினார். தேடினாருங்கிறது ஒரு வினைமுச்சு சொல் சரிங்களா. அடுத்து பாருங்க வெண்பா வந்து பாருங்க பொறுத்துக்களை. வெண்பா வெண்பா என்ன ஓசை உடையது? செப்பல் ஓசை உடையது. ஆசிரியப்பா வந்து அகல ஓசை உடையது. ஆசிரியப்பால வந்து ஆவும் அகலோசையில் வர ஆவும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. களிப்பா என்ன ஓசை உடையதுன்னு கேட்டா களி வந்து துள்ள ஓசை. நம்ம களி சாப்பிட்டோம்னா துள்ளி துள்ளி ஆடணும்னு ஒரு ஷார்ட்கட்டை விடலாம். வஞ்சிப்பா என்னது? தூங்குற ஓசை. வஞ்சா குத்தி தூங்கிட்டே இருப்பானு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டா வைக்கலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக. கோல்டு பிஸ்கட். கோல்டு பிஸ்கட்னானது தங்க கட்டி. அடுத்து பாருங்க 64ஆம் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. பபல்ஸ். பபல்ஸ் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. கான்சோன்னு கேட்டா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃபின்னு கேட்டா ஒப்பெழுத்து சரிங்களா. மோனோலிங்கல் கேட்டா. அடுத்து பாருங்க நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நானே மிஸ்டேக் பண்ணேன் எக்ஸாம்பிளில். என்ன பார்த்தீங்கன்னா நனைந்தலை உலகம் இப்படி கேட்டு என்ன பண்ணேன்னா என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றில நனைந்தலை உலகம் என்பது எதிர்ச்சொல்னு கேட்டாங்க. நான் இந்த வேடை வாசிக்கிறேன். எதிர்ச்சொல் வாசிக்காம நனைந்தலை உலகம் அப்படின்னு அகன்ற உலகம் டிக் பண்ணிட்டேன். எக்ஸாம் காலுக்கு வெளியே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சிறிய உலகம்.
அதாவது கொஸ்டினை வந்து ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண முன்னாடி அதை முழுமையா படிச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியும். நானே பார்த்தா நனந்திரை உலகம்னு அடிச்சோன்னா நான் வந்து அகன்ற உலகம்ன்ட்டு 10th புக்ல வருமே அப்படின்ட்டு முல்லைப்பாட்டு 10th புக்ல வருமென்ட்டு டப்புன்னு போட்டேன். அடுத்த அப்புறம் எக்ஸாம் கால விட்டு வெளியே வந்து பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது இது எதிர்ச்சொல் கட்டுருக்காங்க. அதனால சொல்றேன், நம்ம வந்து இந்த கொஸ்டின்லாம் பார்க்க சொல்ல தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில நம்மளுக்கு ஐடியாக்கள் கிடைக்கும். சரிங்களா? என்னைய மாரி நீங்களே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த கொஸ்டின் போடுறேன். சரிங்களா? எடுப்பு எதிர்ச்சொல் தருக. எடுப்புன்னா என்னது? முடித்தல். எடுப்புன்னா எதிர்ச்சொல்லுக்குன்னா முடித்தல். சரிங்களா? தண்டலிர் பதம். இச்சொல்லை சரியான பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இது எப்படி பிரிக்கும்னா, தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். களம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக. சரிங்களா? களம்பகம் இச்சொல்லை பிரிச்சுன்னா, களம் பிளஸ் பகம். களம்பகம் அப்படின்னா களம் பிளஸ் பகம். பிழி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என குறிப்பிடும் கேட்டா அகநானூறு. பிழி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டா திருக்குறள். திருக்குறள் தான் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். 71ஆம் கொஸ்டின் பாருங்க. சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்படுவர் யாருன்னா ஆண்டாள். சரிங்களா? இது கரெக்ட் தான். விட்டுன சித்தன் என்பவர் வளர்ப்பு மகளை ஆண்டாள். இதுவும் கரெக்ட் தான். திருப்பாவை ஆண்டாளுக்கு வைத்த பெயர் சங்க தமிழ் மாலை வந்து 30. சரிங்களா? இது கரெக்ட் தான். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் படை. இது கரெக்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. சரிங்களா? பெருமாள் திருமொழியை பாடியவர் என்ன? குலசேகர ஆழ்வார். பெரியார் திருமொழியை பாடியவர் என்ன? குலசேகர ஆழ்வார். சரிங்களா? தான் தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் வந்து சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புற சமய பொழிவுகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தாம் பெருமை கூறி வச்சு பாடியாருன்னு கேட்டான் திருஞான சம்பந்தர். சரிங்களா? தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு கேட்டா சித்தர்கள். தொல்காப்பியத்துல நிறைமொழி மாந்தர் யாரை சொல்லுதுன்னு கேட்டா சித்தர்கள். சரிங்களா? வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுதுன்னு கேட்டா தூது. 76ஆம் கொஸ்டின் பாருங்க. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் பொதுவான பருவங்கள் இது வந்து எத்தனை? பொதுவான பருவங்கள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? உழவர் உலத்தியர் வாழ்க்கை நிகழும் நிகழ்ச்சியை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் கேட்டா பல்லு. சரிங்களா? பல்லு தான் பார்த்தீங்கன்னா உழவர் உலத்தியர் வாழ்க்கை நிகழும் நிகழ்ச்சியை எளிய நடையில் வெளிப்படுத்தும் ஒரு சிற்றிலக்கிய ஒரு நூல். அம்புஜிதம்மாள் எழுதிய நூல் கேட்டா நான் கண்ட பாரதம். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. சரிங்களா? ஓல்டு புக்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அம்புஜமா எழுதிய நூல் கேட்டா நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர் வளத்தை சிறப்பித்து சோழன்ற பெரிய புராணம் வந்து சோழ நாட்டின் நீர் வளத்தை சிறப்பித்து காட்டுகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது கேட்டா சோத்து கச்சாலை. இது பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு புக்ல இருக்கு. இப்போ உள்ள புது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது. புறநாற்று முதலாக பதிப்பித்து வெளியிட்டாருன்னு கேட்டா ஓவேசா. புறநாற்று முதல் பதிப்பித்து வெளியிட்டு கேட்டா ஓவேசா. சரிங்களா? 3 அடி சிற்றடியும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பால் ஆன நூல் எது கேட்டா ஐம்பொருள். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட ஒரு அகவற்பால் ஆன நூல் கேட்டா ஐம்பொருள் நூல். சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்யுங்கன்னா இதுல வந்து ஆப்ஷன் 3, 4 தான் கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சியும் டியும் தான் கரெக்டா இருக்கு. துவரை அப்படின்னு கேட்டா தாமரை மலர் வராது. சரிங்களா? மறை அப்படின்னு கேட்டா வந்து பவளம் வராது. அதாவது மறைன்னு கேட்டா நம்மளுக்கு வந்து தாமரை வரும். துவரைன்னா பவனம் வரும். இது 2 மாறி கிடக்கு. விசும்புன்னா வானம் கரெக்ட், மதியம்னா நிலவு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சிறுபஞ்ச மூலம். இது வந்து 9th புது புக்ல கிடக்கு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா ஸ்கூல் புக்ல இருக்குன்னா உங்களுக்கு வந்து புதுசா உள்ளவங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சிலவங்களுக்கு எந்த புக்ல இருக்குன்னு தெரியாது. அதனால வந்து நம்ம சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்னு பார்த்தேன். சரிங்களா? பொருத்தமான விடையை தேர்வு செய்க. இது சிறுபஞ்சம் கேட்டீங்கன்னா ஒரு அற இலக்கியம். சிறுபஞ்சம் என்னன்னு கேட்டா ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்குன்னு கேட்டா ஒரு தற்கால இலக்கியம். அடுத்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி வந்து ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை வந்து ஒரு சங்க இலக்கியம். சரிங்களா? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் திருக்குறளை பத்தி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை பாடியிருப்பாரு. திருக்குறள் முதல் அச்சிட்டு வெளியிட்டப்பட்ட ஆண்டு 1812. இது வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் இடத்துல 2-3 இடத்துல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் முதல் அச்சிட்ட ஆண்டு கேட்டா 1812. திருமணம் வந்து செல்வகேசரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடவர் யாருன்னா ஒண்ணு கம்பர், இன்னொன்னு வந்து திருவள்ளுவர்.
திருவள்ளுவரையும் கம்பரையும் செல்வகேசவர் வந்து இதுதான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழ் அரசால் வழங்கப்படும்னா மூவலூர் ராமகிருத அம்மையார். சரிங்களா? மூவலூர் ராமகிருத அம்மையார் பேர்ல தான் 8ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆங்கிலேயர் எதிர்த்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கேட்டா 1730. சரிங்களா? 1730ல பிறந்திருப்பாங்க. இறந்த வருஷம் கேட்டா 1796. சரிங்களா? இறந்த வருஷம் கேட்டா 1796ல பிறந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் கூறும் உயிர் வகைகளில் அறியும் ஆற்றலை வகைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து உற்றல், 2வது வந்து சுவைத்தல், 3வது நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிவு. சரிங்களா? ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு இதை மாரி இருக்கு. சரிங்களா? தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் கேட்டா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்கு. சரிங்களா? நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர். குருகூர் வந்து பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படும்னா ஆழ்வார் திருவள்ளி. இந்த ஆழ்வார் திருநெல்வேலி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் டு திருநெல்வேலி போற ரூட்ல இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், குறும்பூர், அதுக்கடுத்து ஆழ்வார் திருநெல்வேலி, சிறுவைகுண்டம், திருநெல்வேலி இருக்கும். சரிங்களா? இந்த ஆழ்வார் திருநெல்வேலி வந்து பக்கத்துல தாமிரபரணி ஆறு ஓடுது. சரிங்களா? ஏன்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் இருக்கேன், அதனால இந்த சொல்றேன். அடுத்து பாருங்க, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதியிலும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா ஓவே சுவாமிநாதர். 10 பாட்டு 8 தொகை நூல்களை ஆகிய 2 தொகுதியிலும் அச்சிட்டு அளித்தவர் ஓவே சுவாமிநாதர். சரிங்களா? அடுத்து பாருங்க, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு கேட்டா ஊரும் பேரும். ஊரும் பேரும் வந்து டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஒரு ஆய்வு நூல். 95ஆம் கொஸ்டின் பாருங்க, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களை தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தது யாரும் பரிதிமா கலைஞர். சரிங்களா? பரிதிமா கலைஞர் வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10th புக்ல கிடக்கு, ஓல்டு புக்ல. அதாவது தமிழ் பயிக்கும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பதுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்ததுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்ல இருக்கு. அதாவது ஓல்டு புக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின் வரும், புது புக்ல இருந்தையும் கொஸ்டின் வரும். 2 புக்கையும் படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்ல வந்து 2 புக்கும் படிச்சுக்கணும். ஜிகேல வந்து புது புக்கு மட்டும் படிச்சா கூட போதும். சரிங்களா? தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் கேட்டா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் பத்தி இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். முதுமக்கள் தாலிகள் எங்க கிடைச்சுங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல தான் கிடைச்சு. சரிங்களா? பெரியார் பட்டமும் பெரியார் என்ன பட்டம் தெற்கு ஆசியாவின் சாக்ரீஸ் என்ற பட்டம் எங்கு எப்போது வழங்கப்பட்டங்கட்டா அதாவது பெரியாருங்கிற பட்டம் வந்து 1938 நவம்பர் மாதம் 13ஆம் தேதியும் சென்னையில், அதேமாரி 27/6/1970 வந்து யுனெஸ்கோ பட்டம். சரிங்களா? யுனெஸ்கோ பட்டம் வந்து யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் பட்டமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யுனெஸ்கோ மன்றம் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பெரியாருங்கிற பட்டம் 1938 நவம்பர் மாதம் 13 சென்னையில் வச்சு கொடுத்துருக்காங்க. நடனக்கலையை தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கையார்னா நர்த்தகி நடராஜன். பொங்கட் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினாங்கன்ற காஞ்சி. சரிங்களா? காஞ்சி இதழ் மூலம் தான் இதை விளக்கியிருப்பாங்க. கவிஞர் மு மெத்தா சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்ட ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரிங்களா? அதாவது இப்படி கூட ஷார்ட்கட் வைங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுல மெத்த இருக்கு அப்படிங்கிறது ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீட்டுல ஒரு மெத்த இருக்குன்னு வச்சு கூட ஷார்ட்கட்டா வச்சிடலாம். நண்பர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் 42 வீடியோ போட்டிருக்கேன். இது 43வது வீடியோ. தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் சம்பந்தம் உங்களுக்கு வரக்கூடிய குரூப் 2க்குனாலும் சரி தான், குரூப் 4க்குனாலும் சரி தான், டெட்டுக்குனாலும் சரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.